இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பெண் பகுதியை நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கம், ஏற்படுகிற பயம், அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க, தைரியமாக இருக்க சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அந்த முந்தின பகுதி சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இயேசு இந்த பூமியில் தன்னுடைய பணியை நிறைவேற்றி பிதாவிடம் சொல்ல போகிற நேரம் வரும்பொழுது சீஷரிடம் அதை சொல்லுகிறான். பிதாவினிடத்தில் போகப் போகிறேன், அதற்கான நேரம் வந்து விட்டதற்கு, அதற்கான வேலை வந்தது. நான் என் கல்வாரி பாதையில போய் என் ஜீவனை மனுக்குலத்திற்காய் கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போய் சில காரியங்கள் சொல்லும் பொழுதுதான் சீஷர்கள் ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஏனென்றால் சீஷர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து என்னது பெரிதாக அவர் இங்க வருவார், ஆளுகை செய்வார், ராஜாவாக இருப்பார், நாம் எல்லாம் மந்திரியாக இருக்கலாம், சூழ்நிலை மாறும், ரோம சாம்ராஜ்யத்தின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், பல எதிர்பார்ப்புகள். ஆனால் அவருடைய வார்த்தை, அவருடைய செயல்முறைகள் எல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, துக்கத்தை கொண்டு வந்தது. அதோடு மட்டுமல்ல, யோவான் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சீஷர்கள் இருதயமெல்லாம் துக்கத்தினால் நிரம்பிடுச்சுதான். இன்னைக்கு ஒருவேளை அநேக நேரம் நம்முடைய இருதயங்கள் துக்கத்தினால் நிரம்பி விடுகிறது, பயத்தினால் நிரம்பி விடுகிறது, வேதனையால் நிரம்பி விடுகிறது, சில நேரம் இருளால் நிரம்பி விடுகிறது. இதனால் தான் மன அழுத்தம், மன பாரம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்றாங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், பல காரியங்கள் இன்னைக்கு ஜனங்கள் போராடுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஏன் தெரியுமா, உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். அடுத்த வசனம் தான் சொல்றான், பிதாவினிடத்தில் போகிறேன், அதோடு மட்டுமல்லாமல் மீண்டுமா நான் உங்களிடத்தில் வருவேன். நம்பிக்கை கொடுக்கிறாரு, தைரியம் கொடுக்கிறாரு. வண்ணமாகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து பிதாவுக்கு போன உடனே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார், என்றென்றைக்கும் கூட இருக்கிறவராக அனுப்பினார். அதனால் சீஷருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், தைரியம், இயேசுவுக்காய் பலத்த காரியங்கள் அவர்களால் செய்ய முடிந்தது. அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து போகிறோம் அல்லவா? வண்ணமாகவே சோர்ந்து போன நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சீனா தேசத்துக்கு தன்னுடைய மகனை மிஷினரியாக ஒரு அனுப்புகிறார். அந்த வயதான தகப்பன் அவருடைய தேசத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது செய்தி வருகிறது, மகன் மரித்து விட்டான் என்று சொல்லி. ஆனால் அவருக்கு அந்த தகப்பனுக்கு தெரியாது. கேள்விப்பட்டவர்கள் எப்படி இந்த வயதான காலத்தில் அவருக்கு சொல்லுவது, அதை தாங்கிக் கொள்வாரான்னு சொல்லி அவங்க யோசித்துட்டு இருக்கும் போது ஒரு வழியில சொல்லிடலான்னு சொல்லும் பொழுது அந்த தகப்பன் அதை கேட்ட உடனே கண்களிலே கண்ணீர் வடிகிறது. தன் ஒரே மகனை சீன தேசத்துக்கு அனுப்பின ஊழியத்திற்காய். அவன் மரித்து விட்டான், சிறு வயதிலே இளம் வயதிலே மரித்து விட்டான் சொல்லும் அவரால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனாலும் கண்களை கண்ணீர் வடிந்தவுடன் அவர் பேசினாராம், என் கண்களோ கண்ணீரினால் நிரம்பி இருக்கிறது, ஆனால் என் இருதயமோ சந்தோஷத்தினால், நிறைவினால், சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது சொன்னாராம். சுற்றியிருக்க ஒண்ணுமே புரியவில்லை. என்ன சொன்னாராம், அவனுடைய இழப்பு எனக்கு துக்கத்தை கொடுத்தாலும் அது கண்ணீராக வெளிப்படுகிறது, ஆனால் ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை அவன் கொடுத்திருக்கிறானே. இயேசு அறியாத ஜனங்களுக்கு அவரை குறித்து சொல்லி அந்த அன்பை குறித்து பிரசங்கித்து அந்த பரலோக வாழ்வை குறித்து போதிக்கும்படியாய் போய் தன்னையே அங்கு தியாகமாய் கொடுத்ததை நினைக்கும் போது என் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மகனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அப்படிப்பட்ட மகனை நான் கர்த்தருக்கு கொடுக்க முடிந்தது என்று சொல்லி சந்தோஷப்படுகிறேன், சமாதானமா இருக்கிறேன், பயம் இல்லை, எனக்கு கவலை இல்லை என்று சொன்னாராம். எத்தனை உண்மை! இன்னைக்குள்ள இழப்புகளை பார்க்கும் பொழுது சோர்ந்து விடுகிறோம். வேலை இழப்புகள் இருக்கலாம், அல்லது பலவீனங்கள் வரும்பொழுது சோர்ந்து விடுகலாம். எதா இருந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரே, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நடத்த வல்லவரா இருக்கிறாரே. பயப்பட வேண்டாம், எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. ஒருவேளை இம்மைக்குரிய வாழ்க்கையில் அநேக இழப்புகளை சந்தித்தாலும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும்
கிருபை கொடுத்து எல்லாவற்றிலும் நிறைவை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே. அந்த நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். தாழ்த்தி ஆண்டர்கள் ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, நீ நிறைவான தேவனப்பா. இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் தான், பலவீனங்கள் தான், போராட்டங்கள், கண்களில் கண்ணீர் வருகிறது. ஆனால் எங்கள் இருதயமும் நீர் எங்களுக்காக வைத்து போன சமாதானத்தினால் எப்பொழுதும் நிரம்பி இருக்கட்டும். பயத்தினால் அல்ல, கலக்கத்தினால் அல்ல, துக்கத்தினால் அல்ல, இருளினால் அல்லப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஒருவேளை துக்கத்தினால் நிரம்பி இருக்கலாம், காயப்பட்டு இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். எத்தனை நாட்கள் இந்த பாடுகள், எத்தனை நாட்கள் இந்த நிந்தனைகள், எத்தனை நாட்கள் இந்த அவமானம், எத்தனை நாட்கள் இழப்புகள். புலம்புகிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற சந்தோஷம் உடனே மாறி போயிடும். நீர் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம் என்றென்றைக்கு நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் அது மாறாது, விலகாதப்பா. அதனால் ஒவ்வொரு நிரப்புவீராக வழி நடத்தும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் கொடுக்கிற சமாதானம் அது நிறைவானது, நிரந்தரமானது. இழப்புகளோ, பாடுகளோ, கஷ்டங்களோ அதை அசைக்க முடியாது. அந்த சமாதானத்தை கர்த்தர் வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தால் நிரம்பி இருக்கும் கர்த்தர் விரும்புகிறார். அந்த கிருபையை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கண்மணி போல்